கிழக்கு தொகுதி இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்றேன் இதுதானே இந்த மக்களை கேட்கிறேன். நான் அரசியலுக்கு வரலாமா? அம்பாசமுத்திரத்துல நில்லுங்களேன், பெருந்துறையில நிக்கலாமே, ஏன் திருச்சி கிழக்கு? அப்போ இவர்களினுடைய அந்த எல்லா மனநிலையும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்களுக்கு போயிட்டோம்னா நாம எடுபட மாட்டோம், நகரத்துக்குள்ள நின்னா அந்த சினிமா கவர்ச்சி ஒரு வாக்கை பெற்று தரும். அவர்களுக்கு என்ன வேட்பாளரே கிடைக்கல, லாரன்ஸே தான் வேணுமா? ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருவர் வேட்பாளராக நிக்க கூடாதா? அது என்ன ஒரு சினிமா மோகம்? லாரன்ஸ் என்ன மக்கள் பணி ஆற்றிட்டாருன்னு இவங்க நம்புறாங்க. அரசியலுக்கு நீங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க? நட்சத்திர கலை விழா நடத்துவதற்காக வந்திருக்கீங்களா? எம்ஜிஆருக்கு பிறகு டி ராஜேந்தர் இருக்காரு, பாக்யராஜ் இருக்கிறாரு, சரத்குமார் இருக்கிறாரு. ஒரு புள்ளி அளவு கூட அவர்களால் நகர முடியலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. விஜய் ஒரு மாற்றத்துக்கான அடையாளம்னு சொல்லி வெற்றி பெற்றுட்டாருங்கிறதுக்காக வருகிற எல்லோரும் வெற்றி பெற்று விட முடியுமா என்று கேட்டால் அது நிச்சயமாக முடியாதான். செக்யூலியர் ஃப்ரண்டாகத்தான் முன்னிறுத்திக் கொள்கிறார் விஜய். ஒருவேளை அண்ணாமலையை நோக்கி நகர்வாரே ஆனால் அது லாரன்ஸ் தனக்குத்தானே கொல்லி வைத்துக் கொள்வதற்கு சமம். படங்கள்ல பணிபுரிஞ்சிருக்காரு, விஜயோட நண்பரா நிறைய இடங்களை வெளிக்காட்டிட்டு இருக்காரு. இந்த ரீல்ஸ் முகத்துல இருக்கவங்களுக்கு இன்னும் தோதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை கட்டமைக்கிற பாக்குறாங்க. அப்படின்னு இருக்கு அப்படின்றாங்கல்ல. திரிஷாவும் உங்க தளபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய படங்களை போட்டு திருச்சி கிழக்குக்கு திரிஷா அவர்கள் தான் போட்டியிட போகிறார், ஏற்கனவே முடிவு செய்து விட்டார் தளபதினு வைபு பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல வாவுன்னு இருக்கும். தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக அரசியலுக்கு வரப்போறதாக இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டு, அதாவது தான் அரசியலுக்கு எப்போ வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றது பேசி, அது போக ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோடு சேர்ந்து பணியாற்ற விரும்பினேன், ஆனா அது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, நிறைய எனக்கு தோணுதெல்லாம் சொன்னேன். இப்போ திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்காக நான் யோசிச்சிருக்கேன். திருச்சி கிழக்கில் நிக்கணும் அப்படின்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் எங்க அம்மா கிட்ட இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்ட போது அம்மா அனுமதி இருக்கல. ஆனா இப்ப விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு அரசியல் சூழல் மாறி இருக்கு. ஓட்டுக்கு காசு கொடுக்க தேவையில்ல, ஜாதி மதம் பார்க்காம நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வீட்டுல அவங்க அம்மா அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து மக்கள்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டு பேசியிருக்காரு. எப்படி சார் இதெல்லாம் பாக்குறீங்க? அரசியலுக்கு வருவது என்பது ஒவ்வொரு வாக்காளனுடைய ஜனநாயக கடமை என்று நான் சொல்வேன். நீங்க பார்ட்டிசிபெண்டா இருக்கணும், பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்கள், என்ன லட்சிய கொள்கைகளை தாங்கி கொண்டு வருகிறீர்கள் என்பதுதான் பார்க்கப்பட வேண்டிய பிரதான செய்தி. ராகவா லாரன்ஸ் நிறைய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு புதிய வாழ்வை தருவதற்கான நம்பிக்கையை ஊட்டி கொண்டிருப்பவர் என்பதை நாம ஒரு 10 ஆண்டு காலமாக பார்த்து வருகிறோம். மேடை நிகழ்ச்சிகளில் தோன்றுகிற அந்த மாற்றுத்திறனாளி கலைஞர்கள் பேசுகிற செய்தி, அவர்களை ஊக்கப்படுத்தியது ராகவா லாரன்ஸ் தான் என்கிற அந்த நிலையிலிருந்து உண்மையிலேயே அவருக்கு ஒரு சமூக கடமை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். ஆனா அரசியல் என்பது ஒரு சமூக கடமையாக கருதி செய்ய வேண்டிய பணிதான் என்று சொன்னாலுமே கூட அதில் ஒரு பார்வை கூர்மையாக இருக்கப்பட வேண்டும். அந்த பார்வை எதுவாக இருக்கணும்னு சொன்னா கொள்கை கோட்பாடு. தமிழ்நாட்டினுடைய திசைவழி போக்கு எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எந்த லட்சியம் தேவைப்படுகிறது, எந்த கொள்கை தேவைப்படுகிறது. இப்ப வலதுசாரிகள் வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தழுவலாக நிற்கிறார்கள். அண்ணாமலை இப்போது புதிதாக நிற்கிறார். அண்ணாமலை தேவைப்படுகிறார். ஆனா தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தேவைப்பட மாட்டார். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு மதச்சார்பின்மை பேசுகிற மாநிலம். ஒரு மதவாத கட்சியை தமிழ்நாடு ஒருபோதும் அங்கீகரிக்காது. தமிழ்நாடு சமூக நீதி பேசுகிற மாநிலம். சமூக நீதிக்கு எதிரான குரலை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இப்படி தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மையோடு பேசுவதற்கு எவரெல்லாம் வருகிறாரோ அவர்களை எல்லாம் தமிழ்நாடு தழுவிக்கொள்ளும். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, அவர் ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிறார் இல்லையா, அது எல்லாருக்கும் சாத்தியப்படுமான்றதுதான் இப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ராகவா லாரன்ஸ் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கவனமா உள்வாங்கி கொண்டு வரணும். அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா வெற்றி தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலிருந்து நீங்க வரணும். ஏளன கட்டியங்களுக்கு ஆளாவீங்க, பரிகாசங்களுக்கு ஆளாவீங்க, பல சமூக பொறுப்புகளை கடந்து உங்கள் மீதான விமர்சனங்கள் வைக்கப்படும், நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணப்படுவீங்க.
இதெல்லாம் ஏற்கிற மனநிலையில நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறதை தாண்டி மிக முக்கியமாக நீங்க பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் ஒருவர் தான் அரசியல்ல சக்சஸ் பண்ண முடிஞ்சு அந்த நிலையில. எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆரை பார்த்து கட்சி தொடங்கிய நடிகர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. டி ராஜேந்தர் இருக்காரு, பாக்யராஜ் இருக்கிறாரு, சரத்குமார் இருக்கிறாரு, கார்த்திக் இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது அரசியல்ல ஏற்படுத்த முடிஞ்சிட்டாங்கன்னா ஒரு புள்ளி அளவு கூட அவர்களால் நகர முடியலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. பாக்யராஜ் கட்சி இப்ப எங்க இருக்கு? எம்ஜிஆரினுடைய வாரிசுன்னு கலை உலகத்துல டிக்ளேர் பண்ணப்பட்டவர் பாக்யராஜ் இல்லையா? அந்த பாக்யராஜினுடைய கட்சி எங்க இருக்கு? அண்ணன் ஏவாவேலு பாக்யராஜ் கட்சியில தான் இருந்தாரு. இன்னைக்கு அண்ணன் ஏவாவேலுடைய நிலைமை என்ன, பாக்யராஜினுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். நான் யாரையும் குறைத்து மதிப்பிடல. நீங்க எந்த கொள்கை, எந்த தத்துவத்தை, எந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதற்கு ஏற்பதான் நீங்க ஒளிர முடியும், மிளிர முடியும். அதனாலதான் அண்ணன் ஏவாவேலு இன்னைக்கும் அரசியல்ல நிக்கிறாரு, திமுகவை தழுவி நிற்கிற காரணத்தால். பாக்யராஜ் கூடயே அண்ணன் ஏவாவேலு இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க ஒரு எம்ஜிஆரை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு வந்தவங்க இவ்வளவு பேர் காலி ஆயிட்டாங்க. இன்னைக்கு கார்த்திக் எங்க இருக்காரு? எத்தனை கட்சி? நாடாளும் மக்கள் கட்சின்னு ஒண்ணு வச்சிருந்தாரு, ஃபார்வர்டு பிளாக்ல கொஞ்ச நாள் இருந்தாரு, அப்புறம் வேற ஏதோ பேர்லாம் வச்சாரு, காங்கிரஸுக்கு போனாரு, என்னென்னவோ செய்து பார்த்தாரு. லட்சிய திமுகன்னு நடத்தினாரு டி ராஜேந்தர். இப்போ அந்த கட்சி நடத்துறதாக சொல்றாங்க. எங்க இருக்கிறாருன்றது யாருக்கும் தெரியாது அரசியல்ல. சரத்குமார் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் பாஜகவுல சேர்த்து விட்டாரு. கட்சியை நடத்த முடியாத சூழல் அவருக்கு வந்துருச்சு. இப்படி பலரும் ஃபெயிலியர் ஆயிருக்காங்கல்ல, இவங்களையும் நீங்க பார்க்கணும்ல. இப்ப ஒரு விஜய் ஒரு மாற்றத்துக்கான அடையாளம்னு சொல்லி வெற்றி பெற்றுட்டாருங்கிறதுக்காக வருகிற எல்லோரும் வெற்றி பெற்று விட முடியுமா என்று கேட்டால் அது நிச்சயமாக முடியாது. அந்த மனநிலையை முதலில் தயார்படுத்தி கொண்டு லாரன்ஸ் அவர்கள் களத்துக்கு வரணும் அப்படின்னு நீண்ட காலமாக அரசியலில் இயங்குகிற ஒரு களப்பணியாளன் என்கிற அடிப்படையில் நான் லாரன்ஸுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. திருச்சி கிழக்கு ஏன் அம்பாசமுத்திரம் இருக்க கூடாதா? அம்பாசமுத்திரத்துல நெல்லுங்களேன், அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் திருச்சி கிழக்கு தான் நீங்க நிற்க வேண்டிய தொகுதி? மதுராந்தகத்துல நிக்க முடியாது, அது தனி தொகுதி, அது புரிந்து கொள்ள முடியுது. பெருந்துறையில நிக்கலாமே, ஏன் திருச்சி கிழக்கு? அப்போ இவர்களினுடைய அந்த எல்லா மனநிலையும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்களுக்கு போயிட்டோம்னா நாம எடுபட மாட்டோம், நகரமயமாக்கலை மையப்படுத்தியே நிக்கணும், நகரத்துக்குள்ள நின்னா அந்த சினிமா கவர்ச்சி ஒரு வாக்கை பெற்று தரும் அப்படின்னு அதீதமா நம்புறாங்க. இப்ப கூட விஜய் வெற்றி பெற்ற வாக்குகள் எல்லாம் நகரமாக இருக்கிற பகுதிகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற வாக்குகள் தான். திருவாரூர்ல வாக்கு கிடைக்கல, விஜய்க்கு வெற்றி பெற முடியல. நன்னீலத்துல வெற்றி பெற முடியல, திருவையாறுல வெற்றி பெற முடியல, பாபநாசத்துல வெற்றி பெற முடியல, அதே போல அம்பாசமுத்திரத்துல வெற்றி பெற முடியல, சங்கரன் கோயில்ல வெற்றி பெற முடியல. இப்படி ஒரு பெரிய பட்டியல், கிராமப்புறத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள்னு இருக்கிற பட்டியல் இருக்கு இல்லையா? திருச்சூலில அவரால் வெற்றி பெற முடியல, அங்கெல்லாம் அவரால் வெற்றி பெற முடியல. நகரமாக இருக்கிற பகுதிகள் எல்லாம் வெற்றி பெற்றார். ஆர்கே நகர்ல ஜெயிச்சுட்டாரு, திருப்பூர்ல ஜெயிச்சுட்டாரு, ஈரோட்ல ஜெயிச்சுட்டாரு, திருச்சியில ஜெயிச்சுட்டாரு, தஞ்சாவூர்ல ஜெயிச்சுட்டாரு. எல்லாம் பாருங்க மாநகர பகுதிகளாகவே வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்ப இவர்களுடைய இலக்கு எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா மாநகரத்தை மையப்படுத்தியே இருக்கு. அதனாலதான் இப்ப லாரன்ஸ் கூட நான் திருச்சி கிழக்குக்கு வர்றேன்னு சொல்றேன், பெருந்துறைக்கு வர்றேன், அம்பாசமுத்திரத்துக்கு வர்றேன்னு அவர் சொல்லல, திருச்சி கிழக்குக்கு வர்றேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ இவர்களுடைய நோக்கமே, அதுவும் விஜய் அவர்கள் ரிசைன் பண்ணதுனால இன்னும் அந்த தொகுதி இன்னும் எல்லாருடைய பார்வைக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறாங்க. சோ அதனாலயும் அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காகவும் அவர் அந்த மாதிரி பண்றாங்களா சார்? இல்ல, நீங்க மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று வருகிறவர்கள் மக்கள் பணியை மையப்படுத்தி இருக்கணுமா, இல்ல புகழின் உச்சத்தில் இருக்கு அந்த தொகுதியை மையப்படுத்தி இருக்கணுமா? திருச்சி கிழக்கு இப்ப புகழின் உச்சத்துல இருக்கு அப்படின்னா அதனால நான் திருச்சி கிழக்குக்கு போறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அது ஒரு புகழ் வெளிச்சத்தை பெறுவதற்கானது. உங்களுடைய வேலை சமூக பணி, மக்கள் பணி, மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பது. அதுக்கான அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றீங்க, உங்க அம்மாட்ட எல்லாம் கேட்டதாக சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க அதை மையப்படுத்தி வர்றீங்களா, இல்ல ஒரு விளம்பர வெளிச்சத்துக்காக வர்றீங்களா? அப்ப அதுலயே நீங்க அடிபட்டு போறீங்கன்னு தான் பொருள். எனவே இவர்கள் எல்லோரும் ஒரு கணக்குல இருக்கிறார்கள். அந்த கணக்கு எல்லோருக்கும் செல்லுபடி ஆகாது என்பதுதான் கள யதார்த்தம் உணர்த்துகிற செய்தி. லாரன்ஸும் வர வேண்டும் என்று நான் வரவேற்கிறேன், அவரை வாழ்த்துகிறேன். வாங்க, உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் வெளி உலகத்துக்கு வருகிற வரை என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா யாருன்னே தெரியாம இருக்கீங்க. நீங்க நல்ல சினிமா நடிகரா இருக்கலாம், நல்ல டான்ஸ் மாஸ்டரா இருக்கலாம், கலையை ஊக்குவிக்கக்கூடிய நல்ல பயிற்சியாளராக இருக்கலாம், நல்ல மனிதநேய பண்பாளராக இருக்கலாம். ஆனா தெளிந்த அரசியல் சிந்தனை கொண்டவரா இருக்கீங்களாங்கிறத எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா நீங்க அரசியலுக்கு வந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க, களத்துல நில்லுங்க,
உங்களுடைய அரசியல் என்னங்கிறதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கட்டும். ஏற்க வேண்டுமா மறுக்க வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் ஒன்று, திராவிட இயக்கத்துக்கு எதிராக, திராவிட சித்தாந்தத்துக்கு நேர் மாறாக வேறு விதமான அரசியலை தமிழ்நாட்டுக்குள் பேசலாம் என்று லாரன்ஸ் உட்பட எவராவது கருதுவாரேயானால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. விஜய் பேசியது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல், நீங்க மறந்துடக்கூடாது. விஜய் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான அரசியலை பேசியிருந்தா விஜய் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். பெரியாரை பேசினார் விஜய், பெரியாரினுடைய தத்துவங்களை உள்வாங்கி பேசினார் விஜய், இடதுசாரி போல தன்னை காட்டிக் கொண்டார் விஜய். இப்போதும் தன்னை ஒரு செக்யூலியர் ஃப்ரண்டாகத்தான் முன்னிறுத்திக் கொள்கிறார் விஜய். அதனால்தான் விஜயால் நம்பிக்கையை பெற முடிந்தது. அப்ப அடித்தளம் எது? நீங்க திராவிட இயக்கத்தை தழுவி நிற்பதுதான், இடதுசாரியாக நிற்பதுதான், மதச்சார்பின்மையின் பக்கம் நிற்பதுதான். அந்த புரிதலோடு லாரன்ஸ் வர வேண்டும். இல்ல லாரன்ஸுக்கு வேற சிந்தனை இருக்குன்னா கண்டிப்பா வாங்க. நீங்க உங்களுடைய உரிமை, நீங்க எதை பேச வேண்டும் என்பதை நாங்க தீர்மானிக்க கூடாது, நீங்க தான் முடிவெடுக்கணும். வாங்க, வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எந்த இடத்துல வைக்கிறாங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகே சார். அதே போல வந்து பேச்சில் வந்து நிறைய சிக்னல்ஸ் கொடுத்துருந்த மாதிரி இருந்தது. அதாவது அந்த திருச்சி கிழக்கு அப்படின்ற விஷயம். அடுத்து வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நான் அதில் போய் பணிபுரியணும்னு ஆசைப்பட்டது. அவர் வந்து சொன்னது வந்து, அதாவது நான் கூட பதவிக்கு வர விரும்பலை, ஒரு படித்த ஒருத்தரை தான் வந்து பதவியில் வந்து உட்கார ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எல்லாரும் வந்து அந்த டைமில் சொன்னது வந்து ரஜினி கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அடுத்து வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி பேசியிருக்காரு. அவருடைய நண்பர் கட்சி தொடர்ந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட அரசியல் குறித்து நான் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக சமூக வலைதளங்கள் வந்து திருச்சி கிழக்கு வந்து தாவேகா சார்பில் வந்து ராகவா லாரன்ஸ் தான் போட்டி போட போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அவருக்கு வந்து ஆன்லைன்ல வந்து உறுப்பினர் கார்டெலாம் வந்து அடிச்சு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ இவர் அண்ணாமலை பக்கம் போவாரா? ஏன்னா விஜய் இது ரஜினி அப்படின்ற மாதிரி அரசியல், அவரோட அரசியலில் பங்கேற்க விரும்பினவர். இல்லைன்னா வந்து விஜய் அவர்கள் அவரோட நண்பர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து லாரன்ஸ்க்காக வந்து களமாடுறாங்க. ஸோ அண்ணாமலை பக்கம் அவர் வந்து சாய்வாரா அல்லது வந்து விஜய் பக்கம் வந்து போவாரா சார்? ஒரு படித்தவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்று ரஜினி விரும்பி இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா ரஜினி அண்ணாமலையைத்தான் விரும்பினார் அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல, அது உண்மையானா அண்மையில அர்ஜுனமூர்த்தி சொன்ன ஒரு கருத்து. ஏன்னா அர்ஜுனமூர்த்தி தான் ரஜினி துவங்க போகிற கட்சிக்கு தலைவரோ பொதுச் செயலாளரோ. அது ரஜினியே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அன்னைக்கு, நான் கன்ஃபியூஸ் ஆகல. இப்போ அறிவிக்க போது ரஜினிய உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி அர்ஜுனமூர்த்தியை பார்த்து கேட்டார். அந்த அர்ஜுனமூர்த்தி, நான் பல நேரங்கள்ல சூப்பர் ஸ்டாரோட உட்கார்ந்து அரசியல் பேசியிருக்கேன், நிறைய டிஸ்கஷன் அந்த நேரத்துல நடந்தது, அந்த டிஸ்கஷன்ல ஒரு நாள் கூட அண்ணாமலையினுடைய பெயரை முதலமைச்சர் வேட்பாளர் என்றோ அப்படி நிறுத்தலாமா என்கிற ஆலோசனையோ சூப்பர் ஸ்டாரிடம் செய்ததில்லை அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துட்டார். அதன் பிறகு இந்த உருட்டை திரும்ப திரும்ப ரஜினியுடைய சாய்ஸே அண்ணாமலை தான், ரஜினியுடைய சாய்ஸே அண்ணாமலையாக தான் இருந்தாரு அப்படின்னு பேசுறது ஒரு நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் ரஜினியினுடைய சாய்ஸ் அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டு விட்ட செய்தி. மீண்டும் அதை வந்து புதிதாக நாம போய் அண்ணாமலையா அப்படின்னு கேட்க தேவையில்லை. ஆனா அண்ணாமலை ஒரு கட்சி தொடங்குறார். என்னை பொறுத்தவரை அண்ணாமலை கட்சி துவங்கி விட்டார். ஏற்கனவே அண்ணாமலையினுடைய கட்சி என்பது பதிவு செய்யப்பட்டு விட்டது, அறிவிப்புக்காக காத்திருக்கிறது அந்த கட்சி என்றுதான் நான் யூகிக்கிறேன். இப்ப அண்ணாமலையினுடைய கட்சிக்கு போவாரா, அண்ணாமலையினுடைய கட்சியில போய் லாரன்ஸ் பணியாற்றுவாரா அப்படின்னா அது அவருடைய உரிமை. அவர் தார்மீக அடிப்படையில் எந்த கட்சிக்கு கொண்டு போனாலும் போகலாம். பாரதிய ஜனதாவுக்கே போகலாங்கிற போது அண்ணாமலை கட்சிக்கு போகக்கூடாதா? கண்டிப்பாக போகலாம். நான் தான் சொன்னேன், நீங்க மக்கள் மனநிலையை உள்வாங்கி கொண்டு அரசியல் செய்ய போறீங்களா இல்லையான்னு கேட்டேன். உங்களுடைய அரசியல், உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை நான் அரசியலில் இருந்தால் இன்னும் வேகமாக செய்ய முடியும்னு சொல்லி இன்னைக்கு 40 பேருக்கு செய்யறேன், நான் 400 பேருக்கு பணியாற்ற முடியும் அப்படின்றீங்கல்ல, அந்த 400 பேருக்கு பணியாற்றக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. எந்த தளத்தில் இருந்து நீங்கள் பணியாற்ற போறீங்க? மக்கள் விரோத தளத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு பணியாற்ற முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. அதுதான் நீங்க தேர்வு செய்யப்பட வேண்டிய களமாக இருக்க போகுதுங்கிற செய்தி. அப்ப நீங்க யாருக்காக பணியாற்ற போறீங்கிறத கடந்து யாரோடு நின்று கொண்டு, யாரை பின்புலமாக வைத்துக் கொண்டு, யார் அருகாமையில் இருந்து கொண்டு அந்த பணியை செய்ய போறீங்க அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் விஜயினுடைய நீங்க சொன்ன அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இணையதள போராளிகள் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவர்களுக்கு என்ன வேட்பாளரே கிடைக்கல, லாரன்ஸே தான் வேணுமா? ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருவர் வேட்பாளராக நிற்க கூடாதா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேறு ஒருவர் வேட்பாளராக நிறுத்தக்கூடாதா? அது என்ன ஒரு சினிமா மோகம்?
லாரன்ஸ் என்ன வந்து மக்கள் பணி ஆற்றிட்டாருன்னு இவங்க நம்புறாங்க, இல்ல மக்கள் பணி என்ன ஆற்ற போறாருன்னு இவங்க நம்புறாங்க. எனக்கு அந்த விஷயம் புரியவே இல்லை. ஏன் எப்போதுமே ஒரு நட்சத்திர அந்தஸ்தோடே இருக்கணும் அரசியல் அப்படின்னு விரும்புகிறார்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்? எனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்க சாதாரண மக்களுக்கு பணியாற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன் அவர்களெல்லாம் வேண்டாமா? அவர்களெல்லாம் இருக்கக்கூடாதா? திருச்சியில எனக்கு தெரிய விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றிய ஏராளமானவர்கள் இப்போதும் விஜயோடு இருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை தேர்வு செய்யக்கூடாதா? அவர்களில் ஒருவர் வரக்கூடாதா? ஏன் அது வந்து லாரன்ஸா தான் இருக்கணுமா? அப்போ உங்களுக்கு என்ன அந்த நட்சத்திர அந்தஸ்து தேவைப்படுகிறதுன்னு நான் கேட்கிறேன். அரசியலுக்கு நீங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க? நட்சத்திர கலை விழா நடத்துவதற்காக வந்திருக்கீங்களா? அப்போ இவர்களுடைய சிந்தனை என்பதே எப்போதும் ஏதோ ஒரு வெளிச்சத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு புகழை தேடியே அதன் பின்னால் அலைகிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறது. என்னை பொறுத்தவரை விஜயின் பக்கம் தான் லாரன்ஸ் வந்து நிற்பார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன். அவர்களுடைய சமிக்கைகள் விஜயின் பக்கம் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகளைத்தான் அறிவுறுத்துகிறது. நிச்சயமாக அண்ணாமலையை நோக்கி அவர் நகருவதாக நான் கருதவில்லை. ஒருவேளை அண்ணாமலையை நோக்கி நகர்வாரே ஆனால் அது லாரன்ஸ் தனக்குத்தானே கொல்லி வைத்துக் கொள்வதற்கு சமம் என்றுதான் நான் லாரன்ஸுக்கு சொல்வேன். ஏனென்று சொன்னா அண்ணாமலை யாருன்னு வெளிப்பட்டார். அண்ணாமலையினுடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல்னு இந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அண்ணாமலை புதுசா கட்சி தொடங்குறாருன்றதையே மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசையோடு அண்ணாமலை வருகிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறார். அதுதான் உண்மையும் கூட. ஏன் சார், நான் வந்து ஒரு கட்சியில முரண்படுறேன் சார். முரண்பட்டு வந்து ஒரு கட்சி தொடங்குறோம். நானும் எங்களுடைய தலைவர் அண்ணன் மல்லை சத்யாவும் வந்து ஒரு கட்சியை கட்டமைக்கிறோம். எங்களோடு நிறைய தோழர்கள் வந்து சேர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்க முன்னாள் பணியாற்றிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ கிட்ட நாங்க போயிட்டு வரோம், கட்சி தொடங்க போறோம், ரொம்ப நன்றி உங்களோடு பணியாற்றியது, இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வரோம். நாங்க சண்டை செஞ்சுட்டு வந்தோம், எங்களை நீக்கிட்டாங்க கட்சியில இருந்து. எங்க 2 பேரையும் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. நீக்கின பிறகு நாங்க வந்து கட்சி தொடங்கணும். அப்ப இதுதானே வந்து சரி. எந்த சித்தாந்தத்தை நாங்கள் பேசக்கூடாதுன்னு எங்கள் குரல் வலையை நீங்கள் நசுக்கினீர்களோ, எந்த அரசியல் களத்தில் நாங்கள் நிற்கக்கூடாது என்று எங்கள் கால்களை நீங்கள் முறித்தீர்களோ, அந்த அரசியல் களத்தில் அந்த சித்தாந்தத்தை இன்னும் வேகமாக பேசுவதற்கு அமைப்பு கட்டி நிற்கிறோம். வாங்கடா பாத்துருவோம்னு சொல்றோம்ல, இன்னைக்கு சேலஞ்ச் பண்றோம்ல வைகோவையும் வைகோ மகனையும். இந்த அரசியல் இருக்கா அண்ணாமலை கிட்ட நான் கேட்கிறேன். போய் அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வரேன் ஜி, பாத்துக்கங்க ஜி, எதுவும் போட்டு தள்ளிடாதீங்க ஜின்னு கேட்டுட்டு ஒருவர் வந்து அரசியல் கட்சி துவங்கினார்னா அவர் யாருன்னு இந்த நாட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அவர் யாருன்னு இந்த நாட்டு மக்கள் ஒரு கணிப்பு வைத்திருக்க மாட்டார்களா? ஒரு மதிப்பெண் தர மாட்டார்களா? அந்த மதிப்பெண்ணை கொடுத்து விட்டார்கள். சோ அண்ணாமலை எக்ஸ்போஸ்ட் ஆல்ரெடி. அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்ட பிறகு நீங்க போய் அண்ணாமலைக்கு முலாம் பூச முடியாது. நான் ராகவா லாரன்ஸுக்கு சொல்றேன், லாரன்ஸ் போய் அண்ணாமலைக்கு முலாம் பூச முடியாது. அண்ணாமலையை வேற ஏதோ ஒரு பிம்பமாக கட்டமைக்க முடியாது. ஆனா விஜய்க்கு அந்த பிம்பம் இருக்கு. உண்மையிலேயே அவர் வலதுசாரி இல்லையா அப்படிங்கிறதே புரியாம நிறைய பேர் இருக்காங்க. அவர் இடதுசாரின்னு நம்புறாங்க. என்னை பொறுத்தவரை அவர் ஒரு இடதுசாரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு பூஷ்வா மனநிலையில் வளர்ந்தவர். அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர இயக்குனரினுடைய வாரிசு. அவர் கேரவனுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்தவர். அவர் பூட்டிய அறைக்குள்ளேயே இருந்து வாழ்ந்தவர். அவரால் இடதுசாரி அரசியலை உள்வாங்க முடியாதுன்னு நான் நம்புறேன். மேபி பூட்டிய அறைக்குள் இருந்து கொண்டு இடதுசாரி அரசியலை உள்வாங்கி இருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. போக போக அது வெளிச்சத்துக்கு வரும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்ன்றேன். ஆனா இது ஏற்கனவே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்ப 2ல எது உங்களுக்கு ஆப்ஷனா இருக்கணும்னா, என்னுடைய பர்சனல் அட்வைஸ் விஜய் தான் உங்களுக்கு ஆப்ஷனா இருக்கணும். ஏன்னா எக்ஸ்போஸ் ஆகல. இன்னும் எக்ஸ்போஸ் ஆகுற வரைக்கும் நீங்க செல்லுபடி ஆகலாம். மேபி அவர்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு திருச்சி கிழக்கா இருந்து நீங்க வெற்றி கூட பெற்றுக் கொள்ளலாம் இல்லையா? ஆனா அண்ணாமலை கிட்ட போனீங்கன்னா அது நடக்காது. நீங்க நினைத்து போகிற அரசியல் களம் அது அல்ல என்றுதான் நான் சொல்வேன். ஒருவேளை வந்து இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வந்து விஜய் அவர்கள் கூட வந்து ஒரு படங்கள்ல பணிபுரிஞ்சிருக்காரு. விஜயோட நண்பரா வந்து நிறைய இடங்களை அவர் வந்து வெளிக்காட்டிட்டு இருக்காரு. இந்த ரீல்ஸ் வைப் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து இந்த ரீல்ஸ் முகத்துல இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் தோதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை கட்டமைக்கிற பாக்குறாங்களா? இல்ல, இதை நான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பாக்குறேன் இந்த கருத்தை. ஏன் இதுல வந்து பெட்டர் சாய்ஸா திரிஷா இருக்க கூடாதா? திரிஷா இதை விட பெட்டர் சாய்ஸா இருக்குமே. நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த சமூக வலைதளத்துல ராகவா லாரன்ஸ் என்கிற நபர், ராகவா லாரன்ஸ் என்கிற கலைஞன் விஜயோடு சேர்ந்து சமகாலத்தில் திரைத்துறையில் இயங்கிய கலைஞன்.
அதனால வைப்பு பண்றதுக்கு அவங்களுக்கு இதா இருக்குன்னா, இதை விட திரிஷாவை வச்சு இன்னும் நல்லா வைப்பு பண்ணலாம் சார். திரிஷாவை வச்சு வைப்பு பண்ணுங்கன்ற நான். இன்னும் சொல்ல போனா திரிஷாவை விட தகுதி கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் லாரன்ஸுக்கு. திரிஷா எந்த சமூக சேவையும் செஞ்சதாக நான் கேள்விப்படல. எந்த சமூக மாற்றத்துக்காகவும் களத்தில் நின்றதாக கேள்விப்பட. குறைந்தபட்சம் அந்த மாற்றுத்திறனாளி என்று ஒரு சாரார் இருக்கிறாங்க இல்லையா, நான் அதை எப்படி சொல்றதுங்கிறது ரொம்ப நயமான வார்த்தைகளை தேடுகிறேன். இந்த சமூகத்தில் எங்களால் இயங்க முடியாது என்கிற நிலையில் இருக்கக்கூடிய, இந்த சமூகத்தில் எல்லாரையும் போல நாங்கள் இருக்க முடியாது என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு சாராரை, இல்லை இல்லை நீங்கள் எல்லோரும் போலவும் நிற்க முடியும்னு சொல்லி ஒரு கலைஞன் உயர்த்தி மேடைக்கு கொண்டு வந்தாங்க. அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு. அதை செய்தவர் ராகவா லாரன்ஸ். அதை திரிஷா செய்யல. அப்ப திரிஷாவை விட தகுதி வாய்ந்தவராக இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி 2 பேரை நீங்க வச்சு பார்க்கும்போது இருக்காங்க. ஆனா வைப்பு பண்றதுக்கு திரிஷாவோட இமேஜ் பெருசுன்ற. நீங்க ஒரு கலகலப்பை சமூக வலைதளத்துல ஊட்டணும். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடும்போது அது ஆயிரக்கணக்கான லைக்ஸ் அல்லணும் இல்லையா? அது ஆயிரக்கணக்கான பக்கத்துல போய் அவர்களுடைய கண்களுக்கு அந்த வாவ் மொமெண்ட்ன்றாங்க இந்த இளைஞர்கள். வாவ் அப்படின்னு இருக்கு அப்படின்றாங்கல்ல. இதை விட திரிஷாவுடைய படத்தை போட்டு, திரிஷாவும் உங்க தளபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய படங்களை போட்டு நீங்க சமூக வலைதளத்துல எங்க திருச்சி கிழக்குக்கு திரிஷா அவர்கள் தான் போட்டியிட போகிறார், ஏற்கனவே முடிவு செய்து விட்டார் தளபதினு வைப்பு பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல வாவ்னு இருக்கும். அது இன்னும் நல்ல போய் ரீச் ஆகும். ஏன் அந்த முயற்சி எடுக்க மாட்டேன்றீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்போ இவர்களினுடைய அந்த புரிதல் எப்படி இருக்கு பாருங்க. நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு நட்சத்திரத்தின் பின்னால் ஓடுகிற அந்த ஒரு ஓட்டம் தான் இவர்களிடத்துல இருக்கிறதே தவிர திருச்சி கிழக்குக்கு எது தேவை? ஒரு தலைவரா விஜய் நின்னார் சார், நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன் சார். தலைவரா விஜய் நின்னார். அவர் எல்லா இடங்களிலும் போட்டியிட வேண்டியவர் தான். தலைவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னால், அதை ஒரு தொகுதி அனுமதிக்கும்னு சொன்னா, அந்த தொகுதி உண்மையிலேயே ஒரு பெரிய வாய்ப்பை பெறுது அப்படின்னு அந்த தொகுதி மக்கள் கருதுறாங்க. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இப்போ அந்த தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன் அந்த ஊருக்குள்ள இருந்து ஒருவர் வரலன்னு நான் கேட்கிறேன். அண்ணன் மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்குல நிக்கணும்னு பேசினாங்க. நான் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவன். திமுகவுக்காக இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனா அண்ணன் ஸ்டாலின் திருச்சி கிழக்குல நிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். என்னுடைய கருத்து, அவர் திருச்சி கிழக்குல போட்டியிடக்கூடாது. அன்பில் மகேஷ் போட்டியிடட்டும், இல்ல வேற யாராவது ஒருவர் போட்டியிடட்டும். அண்ணன் மதிவான இருக்காரு, மாநகர செயலாளர், அவர் போட்டியிடட்டும். இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேறு ஒருவரே போட்டியிடட்டும், தப்பு கிடையாது. அண்ணன் மு.க. ஸ்டாலின் போய் அதுல போட்டியிட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அது மாதிரி நீங்க அந்த பகுதியிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கணும்னு பேசுங்க. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய வேறு சில களப்பணியாளர்களை நிறுத்தணும்னு பேசுங்க. வெள்ளமண்டி நடராஜன் வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. உங்க கட்சி உங்களை நம்பி வந்திருக்காரு, அவரை போடுங்க. யாரு வேணான்னா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது கட்சிக்கு ஒரு வேட்பாளர் அல்ல, ஒரு நட்சத்திரம். உங்களுக்கு வைப்பு பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு அரசியலாயா கிடைச்சது? அதுக்கு இந்த திருச்சி கிழக்கு தொகுதியவா வச்சு நீங்க உருட்டணும்? அதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. இவர்களுடைய மயக்கத்துக்கு மருந்தில்லை என்றே நான் பொருள் கொள்கிறேன்.